வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் டியூபிள்ஸ் செட்ஸ் டிக்ஷனரி பற்றி பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச +2 மாணவர்களுக்கு அனுப்பிடுங்க. அவசியம் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டுக்கு அனுப்பிடுங்க. வாங்க டாப்பிக்கில் போவோம். டியூபிள்ஸ் இன் பைத்தான். Tuples consist of a number of values separated by comma and enclosed within parentheses. So என்னன்னா bracket தான் நம்ம யூஸ் பண்ணனும்ன்ற ஃபர்ஸ்ட். Tuples is similar to a list. Values in list can be changed but not in tuple. So ஒரு லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். ஆனா டியூபிளோட வேல்யூ என்ன முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாதுன்றாங்க. எக்ஸாம்பிள் பாருங்க, மை டியூபிள் அப்படின்னு கொடுத்து பிராக்கெட்ல என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. அடுத்து ஒன் மோர் எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருக்காங்க, ரைட்? Next, advantage of tuples over a list. The element of a list are changeable, whereas the element of a tuple are unchangeable. So list element என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகும், மாற்ற முடியும். ஆனா tuple எலிமெண்ட் என்ன முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றாங்க. This is the key difference between tuples and list. The element of a list are enclosed within square bracket. So list enclosed square bracket, but the element of tuple are enclosed by parenthesis. The tuples element can be even defined without parenthesis. So tuple element bracket கொடுக்காம நம்ம கொடுத்தாலும் அது எப்படி ட்ரீட் பண்ணிக்கனா tuples தான் இன்னொன்னு எடுத்துக்கோ, tuples தான் எடுத்துக்கொண்டாங்க. Iterating tuple is faster than list. Syntax for creating tuple. என்னென்ன syntax இருக்கு, எப்படி எல்லாம் tuple கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்தாங்க. ஜஸ்ட் ஒரு நேம் மட்டும் கொடுத்து ஈக்குவல் கொடுத்து bracket மட்டும் கொடுக்கலாம் empty tuple-க்கு. Tuple with n number of elements. So just as variable name equal to within a bracket we have to specify the value, but that value should be separated by comma. At the element of tuple without parenthesis. So இந்த மாதிரி என்ன பண்ணலாம், bracket கொடுக்காமயே நம்ம எலிமெண்ட்டை கொடுக்கலாம், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணலாம். அது எப்படி எடுத்துக்கணும்னா இந்த tuples தான் எடுத்துக்கொண்டாங்க, சரியா? ரைட். எக்ஸாம்பிள், my tuple equal to 2356 ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அப்போ பிரிண்ட் my tuple கொடுக்குறப்ப என்ன ஆகும், அதோட எலிமெண்ட் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்து மை டியூபிள் அப்படின்னு கொடுத்து இங்க பிராக்கெட்டே கொடுக்கல, பிராக்கெட் கொடுக்காம ஜஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிரிண்ட் மை டியூபிள் 2 அப்படின்னு கொடுக்கப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வித் பிராக்கெட்டோட தான் வரும். இங்க பிராக்கெட் கொடுக்கல, ஸோ பிராக்கெட் கொடுக்கணும் அது எப்படி ட்ரீட் பண்ணணும், டியூப்ல தான் ட்ரீட் பண்ணோம். பட் பிரிண்ட் மை டியூப் 2 அப்படின்னு கொடுக்கப்ப என்ன ஆகுது அப்படின்னா வித் பிராக்கெட்டோட தான் நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ரைட். கிரியேட்டிங் டியூபிள் யூசிங் டியூபிள் ஃபங்க்ஷன். The tuple function is used to create tuples from a list. So to create tuples from a list, we have to use tuple function. When you create a tuple from a list, the element should be enclosed within square bracket. For example, பாருங்க, my tuple ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க, tuple ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் அதுக்குள்ள எலிமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு லிஸ்ட ஒரு எலிமெண்டா கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஹவு மெனி நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் தேர் அப்படின்னா இது எல்லாமே இந்த லிஸ்ட் ஃபுல்லா என்ன ட்ரீட்டட் அஸ் எ சிங்கிள் எலிமெண்ட். 23, 45, 90 is treated as a single element in tuple. So print my tuple 3 அப்படின்னு கொடுக்குறப்ப என்ன வருது நமக்கு அவுட்புட் 23, 45, 90, ரைட்? Accessing value in a tuple like list, each element of tuple has an index number starting from 0. So tuple index value starting from 0 தான். The element of tuple can be easily accessed by using index number. So index value யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், எலிமெண்ட் டியூபிளோட எலிமெண்ட்டை நம்ம அக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிள், டியூபிள் 12, 28, 91 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரிண்ட் ஜஸ்ட் அந்த வேரியபிள் டியூபிள் ஒன்று கொடுத்தோம்னா ஓவரால் அதோட எலிமெண்ட் எல்லாமே நமக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே ஆகும் வித் பிராக்கெட்டோட. We know that the positional value or index value of the first element is begins with 0. அது சொல்றாங்க, index value start from 0. So 0, second element positional value 1, like that. Clear? Right. Accessing selected element using index value. Print tuple 1, 2:5 கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகுது, ஸோ செகண்ட் பொசிஷன்ல இருந்து அப் டு 4th பொசிஷன் வரைக்கும் நமக்கு தெரியும் 5 - 1 பிகாஸ் 5 இஸ் எக்ஸ்க்ளூசிவ். அப்ப 2 to 4, அப்ப 2 அப்படின்ற பொசிஷன் எங்க இருக்கு, என்ன எலிமெண்ட் இருக்கு, 91 இருக்கு. 3ன்ற பொசிஷன்ல தமிழ் இருக்கு, 4ன்ற பொசிஷன்ல சிஎஸ் இருக்கு, சரிங்களா? அப்ப பிரிண்ட் டியூபிள் 1
2:5 கொடுக்குறப்ப என்ன ஆகுது 91 தமிழ் CS நமக்கு கிடைக்குது. கிளியர். நெக்ஸ்ட் accessing from the first element up to the specified index value. எக்ஸாம்பிள் பாருங்க, print tuple 1. ஸோ ஸ்டார்டிங் வேல்யூ கொடுக்கல, கோலன் கொடுத்துட்டாங்க, எண்டிங் வேல்யூ 5 கொடுத்துட்டாங்க. அப்போ 5 இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ n-1 என்ன ஆகும் 4 வரைக்கும் வரும். அப்போ ஸ்டார்டிங் வேல்யூல இருந்து 4 வரைக்கும் ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூ வரைக்கும் வரும். அப்போ ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூ என்ன இருக்கு CS இருக்கு. அப்போ ஸ்டார்டிங் டு CS அப்ப 12 78 91 தமிழ் CS வரைக்கும் நமக்கு பிரிண்ட் ஆகும். கிளியர். ரைட். அக்சஸிங் ஃப்ரம் த ஸ்பெசிஃபைட் எலிமெண்ட் அப் டு த லாஸ்ட் எலிமெண்ட் அப்படின்னா அது எப்படி பண்றது கீழே கொடுத்துருக்காங்க. பிரிண்ட் tuple 1 ஸ்டார்டிங் வேல்யூ கொடுத்துருக்காங்க, பட் எண்டிங் வேல்யூ ஸ்பெசிஃபை பண்ணல. அப்ப ஸ்டார்டிங் வேல்யூ எதுல இருந்து ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப் டு த எண்ட் வரைக்கும். அப்ப ஃபோர்த் இண்டெக்ஸ் வேல்யூ எது CS. அப் டு த எண்ட் என்னது 69.48 வரைக்கும். அப்ப அவுட்புட் என்ன வரும் CS 3.14 69.8 வரைக்கும் வரும். கிளியர். நெக்ஸ்ட் அப்டேட் அண்ட் delete tuple. As we know, a tuple is immutable. The elements in a tuple cannot be changed. Instead of altering values in tuple, we can joining two tuples or deleting the entire tuple is possible. அப்ப ஒரு டியூப்லோட எலமெண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது, பட் அதுக்கு பதிலா ரெண்டு டியூப்ல என்ன பண்ணலாம், நம்ம ஜாயின் பண்ணலாம். இல்ல ஒரு என்டையர் டியூப்ல என்ன பண்ணலாம், டெலீட் பண்ணலாம். அது பாசிபிள்ன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்க. டியூபிள் 1ல ஒரு எலமெண்ட் இருக்கு, லிஸ்ட் ஆஃப் குரூப் ஆஃப் எலமெண்ட். டியூபிள் 2ல குரூப் ஆஃப் எலமெண்ட் இருக்கு. ஸோ டியூபிள் 1ஓட எலமெண்ட், டியூபிள் 2ஓட எலமெண்ட், இந்த ரெண்டு எலமெண்ட் ஆட் ஆகி டியூபிள் 3ல ஸ்டோர் ஆகுது. ஸோ பிரிண்ட் டியூபிள் 3 அப்படின்னு கொடுக்குறப்ப நமக்கு அவுட்புட் என்ன கிடைக்குதுன்னா 2 4 6 8 10 1 3 5 7 9 அப்படின்னு கிடைக்குது. ரைட். டு delete and entire tuple, the delete command can be used. So entire tuple நம்ம delete பண்ணோம்னா del command நம்ம யூஸ் பண்ணுவோம். So tuple 1ல 2 4 6 8 10 இருக்கு. print tuple 1 கொடுக்குறோம். அப்ப அதுக்கான அவுட்புட் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா the element of tuple 1 is 2 4 6 8 10 அப்படின்னு கிடைக்குது. அடுத்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்றோம், del tuple 1 கொடுத்துட்டோம், which means அந்த tuple 1 அப்படியே என்ன பண்ணிட்டோம், delete பண்ணிட்டோம். ஸோ delete பண்ணிட்டு என்ன ஆகுது, tuple 1ன்னு ஒரு வேரியபிளே இருக்காது. அப்ப இல்லாத பட்சத்துல அகைன் என்ன பண்றோம், நெக்ஸ்ட் லைன்ல பிரிண்ட் டியூபிள் 1 கொடுக்குறோம். அப்ப இல்லாத வேரியபிள நீ பிரிண்ட் பண்ண ட்ரை பண்ணினா என்ன ஆகும், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா எரர் கிடைக்குது. சரிங்களா. ரைட். எரர் நேம் டியூபிள் இஸ் நாட் டிஃபைன்ட். கிளியர். ரைட். நெக்ஸ்ட் டியூபிள் அசைன்மெண்ட். ஸோ டியூபிள்ல நம்ம எல்லாத்துலயும் மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ தான் ஸ்டோர் ஆகுது. 0 1 2 3 இந்த மாதிரி இண்டெக்ஸ் வேல்யூ தான் எலமெண்ட் எல்லாமே ஸ்டோர் ஆகுதுன்னு பார்த்தோம். ஸோ எனக்கு அந்த மாதிரி இல்லாம ஒரு வேரியபிள்ல செப்பரேட் வேரியபிள்ல ஒரு கீ வேல்யூவா ஸ்டோர் ஆகணும் சிச்சுவேஷன்ல நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம், டியூபிள் அசைன்மெண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏல 34, பில 90, சில 76 ஸ்டோர் ஆகுற மாதிரி. சரிங்களா. ஏ கமா பி கமா சி அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் 34 90 76. பட் அந்த வேரியபிள் அண்ட் வேல்யூ சுட் பி ஸ்பெசிஃபைட் வித்தின் parenthesis. ரைட். ஸோ பிரிண்ட் ஏபிசின்னு ஓவராலா கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா 34 90 76 அப்படின்னு கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ரைட். எக்ஸ்பிரஷன் ஆர் எவாலுவேட்டட் பிஃபோர் த அசைன்மெண்ட். இங்க பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஏ கமா பி கமா சின்னு கொடுத்துருக்கேன். ஈக்குவல் 4 × 2 கமா 5 + 6 கமா 2 பவர் 2ன்னு கொடுத்துருக்கேன். அப்ப ஃபர்ஸ்ட் வேல்யூ அசைன் பண்ணுமா, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலியமா ஃபர்ஸ்ட் வேல்யூவை 4னோ அல்லது 2னோ ஏக்கு அசைன் பண்ணுமா, இல்ல எக்ஸ்பிரஷன் அதை எவாலுவேட் ஆகிட்டு அதோட வேல்யூ ஏல அசைன் ஆகுமா அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், எக்ஸ்பிரஷன் would be evaluated before the assignment. So 4*2 என்ன ஆகும், 4 × 2 8. அப்ப ஏல 8 அடுத்து 5 + 6 எவ்வளவு 11. அப்ப பில 11 ஸ்டோர் ஆகும். அப்ப 2 பவர் 2 என்ன வரும் 4ன்னு நமக்கு அவுட்புட் கிடைச்சிடும். அதுக்கப்புறம் இந்த 4 சீல என்ன அசைன். கிளியர். ரைட். நெஸ்டட் tuples in Python. A tuple can be defined inside another tuple called nested tuple. In a nested tuple, each tuple is considered as an element. In a nested tuple, each tuple is considered as an element. The for loop will be useful to access all the element in a nested tuple. For example பாருங்க, t அப்படின்னு ஒரு tuple கொடுத்துருக்காங்க. tupleனாவே நமக்கு தெரியும், ஈக்குவல் கொடுத்து இங்க என்ன ஓபன் பிராக்கெட் எண்டிங் வித்
close bracket. So within it, they use some other tuple, but the tuple is separated by comma. So tuple 1ல என்ன இருக்கு அப்படின்னா அருண் 12 580 இருக்கு. tuple 2ல என்ன இருக்கு, இதுக்குள்ள பாலா 12 515 இருக்கு. சரிங்களா? So T of 0th பொசிஷன்ல அருண் 12 580 ஸ்டோர் இருக்கு. அப்ப T of 1 அப்படின்ற பொசிஷன்ல பாலா 12 515 நமக்கு என்ன ஸ்டோர் ஆயிருக்கு. சரிங்களா? இதான் மீனிங். ஃபார் I in T கொடுத்துருக்கோம். பிரிண்ட் I கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அருண் 12 580, அடுத்து என்னது பாலா 12 515 நமக்கு அவுட் கிடைக்குது. கிளியர்? ரைட். டியூபிள் ஓவர். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு செட்ஸ் பார்ப்போம். ரைட். செட்ஸ் இன் பைத்தான். செட்னா என்ன அப்படின்னா குரூப் ஆஃப் எலமெண்ட். பட் that element should not be duplicate. Set will not allow the duplicate element. Clear ma? The concept. Right. Sets in Python, a set is another type of collection data type. A set is mutable and an unordered collection of elements without duplicates. That means the elements within a set cannot be repeated. These features used to include membership testing and eliminating duplicate elements. Clear? So A அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ லிஸ்ட்டுக்கு ஸ்கொயர் பைட் யூஸ் பண்ணுவோம், டியூபிளுக்கு பேரந்திசிஸ் யூஸ் பண்ணுவோம், செட்டுக்கு இந்த கர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். ஸோ அதுக்குள்ளதான் எலமெண்ட் வந்து டிஸ்டர்ப் பண்ணி, பட் எலமெண்ட் சுட் பி செப்பரேட்லி கமாண்ட் யூ நோட். ஸோ பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப என்ன வந்து நமக்கு இந்த மாதிரி கர்லி பிரேசஸோட அந்த எலமெண்ட் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ரைட். நெக்ஸ்ட் கிரியேட்டிங் ஏ செட். A set is created by placing all the elements separated by comma within a pair of curly brackets. The sets function can also use to create sets in Python. So set function use பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு செட்டை கிரியேட் பண்ணலாம்ன்றாங்க. ரைட். ஃபர்ஸ்ட் வேரியபிள் ஈக்குவல் டு element 1 element 2 element 3 element n வரைக்கும் within curly braces. அதுதான் செட்டுக்கான சின்டாக்ஸ். A equal to 1 3 5 7 9 3 கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தா அதுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குது, 1 3 5 7 9 அப்படின்னு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ரைட். B equal to 2 4 6 8 10.5 comma India. So these are the element of the set B. So print B கொடுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, அந்த எலிமெண்ட் எல்லாமே அவுட்புட்டா கிடைக்குது with curly braces. Clear? Right. Creating set using list or tuple. சரிங்களா? Right. A list or tuple can be converted as set by using set function. You have to create a list or tuple, then substitute its variable within set function as arguments. So A-னு ஒரு லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த A அப்படின்ற லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை செட்டா கன்வெர்ட் பண்ணி அதை B அப்படின்ற வேரியபிள ஸ்டோர் பண்றோம். அப்ப அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ்க்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம்னா செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்றோம். செட் ஆஃப் A. அப்ப 1 2 4 5 8 7 2 இந்த எலிமெண்ட் எல்லாமே செட்டா கன்வெர்ட் ஆகி அது B-ல ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் B-ன்னு கொடுக்குறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கர்லி பிரேஸ் கூட தான் அந்த எலிமெண்ட் டிஸ்ப்ளே ஆகும். சரிங்களா? ரைட். செட்டா கன்வெர்ட் ஆயிடுச்சுன்னா ரைட். செட் ஆபரேஷன் என்னென்ன இருக்குன்னா யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்சஸ். சரிங்களா? இந்த மாதிரி 4 டைப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். யூனியன்னா ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட் B-ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லா எலிமெண்ட்டும் சேர்ந்தது என்னது யூனியன். இன்டர்செக்ஷன் அப்படின்னா ஏல இருக்கக்கூடிய எலிமெண்ட் B-ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் இது ரெண்டுக்கு பொதுவா என்ன எலிமெண்ட் இருக்கோ அந்த எலிமெண்ட் மட்டும் தான் என்னது இன்டர்செக்ஷன் பார்ட்ல வரும். சேவ் பண்ணிருக்காங்க இல்லையா, அது இன்டர்செக்ஷன் பார்ட். டிஃபரன்ஸ்னா A minus B, B minus A, இந்த மாதிரி ரெண்டு கான்செப்ட் இருக்கு. இப்ப A minus B ன்னு வச்சுக்கோமே. சோ A minus B னா என்ன அர்த்தம்னா B-ஐ தவிர A-வில் இருப்பது அதுதான் இது A minus B டிஃபரன்ஸ். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா அந்த பொதுவான நம்பரை தவிர A-விலையும் B-லையும் இருக்கு. அந்த பொதுவான காமன் எலிமெண்ட்ஸ் except common elements, all the elements of A and B. அதுதான் இது symmetric difference. Right. Union பாப்போம். It includes all the elements from 2 or more set. In Python, the operator is used to find union of 2 set. The function union
is also used to join two sets in Python. அப்ப இந்த ஆபரேட்டர் யூனியன் ஆபரேட்டர் யூஸ் ஆகுது. சிம்பிள் பார்த்துக்கோங்க, இந்த சிம்பிள் வெர்டிகல் லைன். இன்னொரு ஃபங்க்ஷன் என்னன்னா யூனியன் ஃபங்க்ஷன். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே யூனியன் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுதுன்றாங்க. செட் ஏ எக்ஸாம்பிள் பாருங்க. செட் ஏ 1 2 3 5 7 9 8 இருக்கு. செட் பில என்ன இருக்கு அப்படின்ற வேரியபிள் என்ன இருக்குன்னா 2 4 6 8 10 இருக்கு. செட்டுனாவே நமக்கு தெரியும் கேரி பிரேசஸ்க்குள்ளதான் வரணும், எலமெண்ட்டை கொடுக்கணும். அடுத்து செட் சில என்ன பண்றாங்க, என்ன எலமெண்ட்டை ஸ்டோர் பண்றோம்னா செட் ஏ யூனியன் ஆபரேட்டர் செட் பி அப்படின்னு இருக்காங்க. அப்ப என்ன ஆகும், செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் அப்புறம் பில இருக்கக்கூடிய எலமெண்ட், இந்த எல்லா எலமெண்ட்டும் சேர்ந்து என்ன ஆகும் செட் சில ஸ்டோர் ஆகும். பட் the duplicate element will not be stored. Repeated வந்த எலமெண்ட் ரிப்பீட்டடா என்ன ஆகாது, வராது. பாருங்க பிரிண்ட் சி, செட் சி கொடுத்துருக்காங்க. அப்ப என்ன ஆகும், செட் சில என்ன எலமெண்ட் எல்லாம் ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த எலமெண்ட் என்ன நமக்கு டிஸ்பிளே ஆகும். 1 2 3 4 5 6 7 8 9 10. எக்ஸாம்பிள் பாருங்க, செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட், செட் பில இருக்கக்கூடிய எலமெண்ட், இந்த எல்லா எலமெண்ட் என்ன ஆகுது செட் சில இந்த ஃபங்க்ஷன் மூலியமா அசைன் ஆகி பிரிண்ட் செட் சி கொடுக்குறப்ப அந்த எலமெண்ட் டிஸ்பிளே ஆகுது. பட் ஒன் திங், இங்க செட் ஏல 2 இருக்கு, செட் பில 2 இருக்கு அப்படின்றப்ப 2 வந்து 2 டைம் என்ன ஆகாது நமக்கு பிரிண்ட் ஆகாது. சரிங்களா, ரைட். பிகாஸ் ஆஃப் the set will not allow duplicate values. எக்ஸாம்பிள் பாருங்க, செட் ஏ ஓட எலமெண்ட், செட் பி ஓட எலமெண்ட்ஸ் இருக்கு. செட் ஏ ஆபரேட்டர் கொடுத்துருக்காங்க, செட் பி கொடுத்துருக்காங்க, யூனியன் ஆபரேட்டர் கொடுத்தேன். அப்ப இதோட வேல்யூ என்ன ஆகும், ஏ அப்படின்ற வேரியபிள் ஸ்டோர் ஆயிருக்கும். பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோடனே நமக்கு என்ன ஆகுது 1 2 3 4 அந்த எல்லா எலமெண்ட்டுமே நமக்கு கிடைச்சிருக்கு. இப்ப ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் 2 4 10 பி ஏ பாருங்க. அடுத்து பில இருக்கக்கூடிய செட் எலமெண்ட் இங்க கொடுத்துட்டாங்க. ஏவிலையும் பிலையும் இருக்கக்கூடிய பொதுவான எலமெண்ட் என்ன ஆகுது இங்க நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. அப்ப இந்த காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன ஆகுனா ஒரு டைம் தான் நமக்கு அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ 1 2 3 4 டி 6 5 8 7 10 ஏ 9 சி பி இதுதான் என்னதுன்னா நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். சரிங்களா, பட் ஒன் திங் இங்க பாருங்க, இங்க டபுள் கோர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க வேல்யூ, பட் இங்க நமக்கு கிடைக்கிறப்ப சிங்கிள் கோர்ஸ் தான் கிடைக்கும். சரிங்களா, பார்த்துக்கலாம். ரைட், கிளியர். அடுத்து அதே இது யூனியன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணி பண்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செட் ஏவோட எலமெண்ட் 1 2 4 6 8 கொடுத்துருக்காங்க. செட் பிலையும் எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ அப்படின்ற வேரியபிள்ல என்ன பண்றாங்கன்னா செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பி, யூனியன் ஆஃப் செட் பி, செட் ஏ டாட் யூனியன் ஆஃப் செட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப ஏ அப்படின்ற செட் எலமெண்ட்ஸும் பி அப்படின்ற செட் எலமெண்ட்டும் 2 ஜாயிண்ட் ஆகி எதுல ஸ்டோர் ஆகும், ஏல ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப நமக்கு என்ன ஆகுது, அப்ப ஏல இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 நம்பரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமா என்ன ஆகும் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். அப்பவே சொன்ன மாதிரி வந்த நம்பரே மறுபடியும் வராது. இப்ப இங்கேயும் 2 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு, இங்கேயும் 6 இருக்கு அப்படின்றப்ப 6 2 டைம் வராது, ஒரே ஒரு டைம் வரும். சரிங்களா, ரைட். So next intersection, it will include the common elements in two sets. The operator and is used to intersect two sets in Python. The function intersection is also used to intersect two sets in Python. A-க்கும் B-க்கும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் என்ன ஆகும் டிஸ்பிளே ஆகும். அந்த பர்பஸ்க்கு தான் இன்டர்செக்ஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்றோம். ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடிய எலமெண்ட்டை மட்டும் டிஸ்பிளே பண்றதுக்கு இந்த செட் ஆபரேட்டர் அண்டையும் இல்ல இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷனையும் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, தூரம் பார்ப்போம். செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட், செட் பில இருக்கக்கூடிய எலமெண்ட், செட் ஏ அண்ட் செட் பி கொடுக்குறோம். ஆட்டோமேட்டிக்கா காமன் எலமெண்ட் ஆஃப் செட் ஏ அண்ட் செட் பி மட்டும் என்ன ஆகுது ஏ அப்படின்ற செட்ல ஸ்டோர் ஆகுது. பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோடனே 816 மட்டும் என்ன ஆகுது நமக்கு அவுட்புட் கிடைக்குது. பாருங்க, இது எல்லாமே ஏன்ற செட்டோடைய எலமெண்ட், இது எல்லாம் பின்ற செட்டோடைய எலமெண்ட். 168ன்றது ஏலையும் வரும் பிலையும் வரும். பாருங்க 168 168 அது காமன் எலமெண்ட் இங்க இருக்கு. அப்ப அண்ட் ஆபரேட்டர் கொடுக்கறது மூலியமா இந்த காமன் எலமெண்ட்டை மட்டும் நம்ம டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா இந்த அண்ட் ஆபரேட்டர் கொடுக்கணும். கிளியருங்களா? ஸோ விச் இஸ் இன்டர்செக்ஷன் ஆபரேட்டர். ஸோ சேம் திங் பை யூசிங் intersection function we can do set A set B
செட் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் செட் பின்னு கொடுக்குறப்ப அப்போ அதோட இன்டர்செக்ஷன் வேல்யூ ஏன்ற வேரியபிள் ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப நமக்கான அவுட்புட் இதாவது 816 இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். கிளியருங்களா? ரைட். நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ். இட் இன்க்ளூட் ஆல் த எலிமெண்ட்ஸ் தட் ஆர் இன் ஃபர்ஸ்ட் செட், சே செட் ஏ, பட் நாட் இன் த செகண்ட் செட், சே செட் பி. அதாவது ஏ மைனஸ் பின்னு வச்சுக்கோமே. அப்ப ஏ மைனஸ் பின்னு என்ன எடுத்தோம்னா பிஐ தவிர ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும் என்ன ஆகும்? டிஸ்பிளே. ஸோ இந்த டிஃபரன்ஸ் இந்த பர்பஸ் தான் யூஸ் ஆகுது. ஸோ ஏ மைனஸ் பின்னு கொடுத்துட்டோம்னா பியில இருக்கக்கூடிய எலமெண்ட், பி அப்படின்ற செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட்டை தவிர ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட் ஐ மீன் செப்பரேட் பண்ணது போக. கிளியர்? ஸோ the minus operator is used to find the different set operation in Python. The function difference is also used to difference operation. Program to difference of two sets using minus operator. Set A, set B. அப்ப set A minus B என்ன எடுத்தோம்னா தான் அப்பவே சொன்னேன். இந்த செட் B இருக்கு இல்லையா, இந்த B ஐ தவிர A வில் இருப்பது. அப்ப B ஐ தவிர A வில் இருப்பது இதுதான் B. இந்த பிங்க் கலர் சர்க்கிள் தான் என்னது? B எலமெண்ட். ப்ரௌன் கலர் சர்க்கிள் தான் என்னது? ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்ப பில இருக்கக்கூடிய எலமெண்டை தவிர ஏவில் இருக்கக்கூடிய எலமெண்ட். அப்ப 2 4 10 ஏபி அதுதான் அவுட்புட். ஸோ 2 4 10 ஏபின்னு நமக்கு அவுட். கிளியர்? அடுத்து சேம் திங் டிஃபரன்ஸ் ஆபரேட்டர் எப்படி யூஸ் பண்றது, யூஸ் பண்ணி நம்ம ஏன்ற செட்ல இருக்கக்கூடிய எலமெண்ட் மட்டும் எப்படி டிஸ்பிளே பண்றதுன்னு பார்ப்போம். சேம் என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஏ டாட் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் பி அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப ஏன்ற செட்ல அவுட்புட் ஸ்டோர் ஆயிருக்கும், நமக்கு இந்த அவுட்புட் நமக்கு கிடைக்கும். கிளியர்? ரைட். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா செட்டு ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கும் பில இருக்கக்கூடிய எலமெண்ட்டுக்கும் பொதுவா எலமெண்ட் இருக்கும் இல்லையா, செட் ஏ அண்ட் பி அந்த பொதுவான எலமெண்டை தவிர இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட். சரிங்களா? இந்த இன்டர்செக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ஸோ இன்டர்செக்ஷனை தவிர இருக்கக்கூடிய மற்ற எலமெண்ட்ஸ். சரிங்களா? இந்த இன்டர்செக்ஷன் பார்ட்ல இருக்கக்கூடிய 1 6 8 இந்த எலமெண்டை தவிர இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய ஏ என்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட், அப்புறம் பி என்ற செட்டில் இருக்கக்கூடிய எலமெண்ட் தான் என்னது நமக்கு கிடைக்கும். எதுல அப்படின்னாக்கா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன்ல. கிளியர்? ரைட். இட் இன்க்ளூட் ஆல் த எலமெண்ட்ஸ் தட் ஆர் இன் 2 sets பட் நாட் ஒன் தட் ஆர் காமன் ஆஃப் 2 sets. காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட் தவிர இருக்கக்கூடிய செட் ஏ எலமெண்ட் அண்ட் செட் பி எலமெண்ட். என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம்? கேரட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் சிமெட்ரிக் ஹைஃபன் இல்ல அண்டர்ஸ்கோர் டிஃபரன்ஸ் இந்த ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ரைட். செட் ஏ செட் பி, செட் ஏ கேரட் செட் பி சிம்பிள் கொடுத்துருக்கோம். அப்போ காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட் தவிர செட் ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் அண்ட் செட் பில இருக்கக்கூடிய எலமெண்ட்டையும் ஏன்னா அவுட்புட்ல நமக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? ஸோ 1 6 8 தவிர இந்த ப்ரௌன் கலர் டேட்டாவும் இந்த கலர்ல இருக்கு இல்லைங்களா, இந்த கலர் டேட்டாவும் எனக்கு நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். சேம் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றோம்னா செட் ஏ டாட் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஆஃப் செட் பி. ஏன்ற செட்ல அதோட வேல்யூ ஸ்டோர் ஆகும். பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப இந்த காமனா இருக்கக்கூடிய எலமெண்ட் 168 தவிர பாருங்க, இங்க 168 மட்டும் இருக்காது பாருங்க. இந்த எலமெண்டை தவிர இருக்கக்கூடிய மற்ற எல்லா எலமெண்ட்டுமே நாங்க அவுட்புட்ல கிடைக்கும். ஸோ லாஸ்ட் என்னன்னா டிக்ஷனரிஸ். லாஸ்ட் ஒன்னு என்ன? டிக்ஷனரிஸ் கான்செப்ட் போறோம். பைத்தான் டிக்ஷனரி. Dictionary in Python, a dictionary is a mixed collection of elements. Mixed collection of elements. Unlike other collection of data types such as a list or tuple, the dictionary type stores a key along with its element. So listலயும் சரி tuple-லயும் சரி அதுலயும் collection of element of different data types தான் இருக்கு. பட் இதுல என்னன்னா அது அதே மாதிரி தான் டிக்ஷனரிலையும். பட் என்னன்னா அந்த டேட்டா ஆர் ஸ்டோர்டு அலாங் வித் கீ. சரிங்களா? கீயோட என்ன ஆகுது? டேட்டா ஸ்டோர் ஆகுது. The key in a Python dictionary is separated by a colon. Separated by a colon. While the commas works as a separator for the elements. The key value pairs are enclosed within the curly braces. Clear? Key value pair are enclosed with curly braces.
லைக் செட் மாதிரி தான் சரிங்களா ரைட் சிண்டெக்ஸ் ஆஃப் டிஃபைனிங் ஏ டிக்ஷனரி என்ன சிண்டெக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்னது டிக்ஷனரி நேம் ஈக்குவல் டு அப்புறம் கீ 1 கோலன் வேல்யூ கமா key 2 colon value 2 comma etc ending another key n colon value சரிங்களா but that value should be within curly braces clear key in the dictionary must be unique case sensitive and can be of any valid python type for example பாருங்க a equal to name அப்படின்றது key தனா அப்படின்றது என்னது வேல்யூ ஏஜ் அப்படின்றது கீ 32ன்றது என்னது வேல்யூ சோ the key and the value between that they use colon symbol clear but two values are separated by comma clear so print ஏ உங்களுக்கு என்னது name colon dana அப்புறம் age colon that நமக்கு அவுட்புட் கிடைக்குது clear right accessing adding modifying and deleting elements from a dictionary accessing all elements from a dictionary is very similar as list and tuples simple print function is used to access all the elements if you want to access a particular element square bracket can be used along with the key so ஒரு particular element நம்ம வந்து access பண்ணனும் அப்படினா we have to use square bracket along with the key clear right example a அப்படிங்கற டிக்ஷனரியில 1 கோலன் 10 2 கோலன் 25 3 கோலன் 45 இருக்கு 1ன்றது கீ 2 கீ 3 கீ அதே மாதிரி 10ன்றது வேல்யூ 25ன்றது வேல்யூ 45ன்றது வேல்யூ சரிங்களா ரைட் இப்போ பிரிண்ட் ஏன்னு கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் கிடைக்குது என்ன கிடைக்குது 1 கோலன் 10 கமா 2 கோலன் 25 கமா 3 கோலன் 45 இருக்கு செகண்ட் பாருங்க 1 கோலன் 25 சேம் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க அப்ப அதோட வேல்யூ நமக்கு கிடைக்குது அடுத்து so accessing specified ஒரு பர்టిక్యులர் வேல்யூவை அக்சஸ் பண்றது எப்படி டிக்ஷனரியில அப்படினு பாப்போம் சோ a அப்படிங்கற டிக்ஷனரியில 1 அப்படிங்கற கீக்கு 25 2 அப்படிங்கற கீக்கு 3.5 3 அப்படிங்கற கீல தனானு ஸ்டோர் பண்ணிருக்காங்க print a ன்னு கொடுத்தா நமக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் எல்லா டேட்டாவுமே என்ன கிடைக்கும் 1 கோலன் 10 2 கோலன் 25 3 கோலன் 45 நமக்கு அவுட்புட் கிடைக்கும் இதே வந்து print a of 1 கொடுத்திருப்போம் அப்ப என்ன ஆகும் a of 1ல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கும் a of 1னா அப்ப இது 0th பொசிஷன் இது ஃபர்ஸ்ட் பொசிஷன் அப்படி இல்ல கமா ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படி கிடையாது அப்ப a of 1னா 1 அப்படின்றது இந்த இடத்துல என்னன்னா கீ which is not index value இது என்னது கீ அத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்ப 1 அப்படின்ற கீ a அப்படின்ற டிக்ஷனரியில 1 அப்படின்ற கீல என்ன வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கோ அந்த வேல்யூ என்ன ஆகும் நமக்கு பிரிண்ட் ஆகும் அந்த வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆகும் அதனால தான் அவுட்புட் என்ன ஆகுது 25 அப்படின்னு கிடைக்குது சரிங்களா 1ல என்ன கிடைக்குது நமக்கு 25 கிடைக்குது 1க்குல நமக்கு என்ன கிடைக்குது 25 கிடைக்குது சோ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் இதுக்கு அவுட்புட் வந்து இது என்ன ஆகாது இந்த அவுட்புட் நமக்கு வராது 1 கோலன் 10 வராது சரிங்களா இது வந்து ஆக்சுவலா ராங் next a equal to 1 colon 25 2 comma colon 3.5 3 colon தனான் இருக்கு print a ன்னு கொடுக்கலாம் அடுத்து என்ன ஆகும் print a ன்னு கொடுத்தோனே 1 colon 25 அடுத்து 2 colon 3.5 comma 3 colon தனான் அவுட்புட் கிடைக்குது அடுத்து print நம்பர் 1 colon கொடுத்துறோம் அப்ப நம்பர் 1 colonன்றது ஜஸ்ட் ஸ்ட்ரிங் அது நமக்கு டிஸ்ப்ளே ஆகும் அதுக்கு என்ன வரும் a அப்படின்ற டிக்ஷனரியில 1 அப்படின்ற கீல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அந்த வேல்யூ என்ன ஆகும் டிஸ்ப்ளே ஆகும் 1ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் 1ன்ற கீல 25 அப்ப 25 நமக்கு வந்தது அடுத்து என்னது ஏன்ற டிக்ஷனரியில 3 அப்படின்ற கீல எது கீ 3 அதுல என்ன வேல்யூ ஸ்டோர் இருக்கு தனா அப்ப இங்க என்ன இருக்கு நமக்கு தனான்னு கிடைக்கும் சரிங்களா we can access the particular value by using the key but the key should be specified within square bracket clear next in python dictionary del keyword is used to delete a particular element so del keyword use பண்ணி ஒரு particular element என்னன்னா நம்ம delete பண்ண முடியும் the clear function is used to delete all the elements in a dictionary so del க்கும் clear க்கும்
என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். டு ரிமூவ் த டிக்ஷனரி யூ கேன் யூஸ் del keyword with dictionary name. சிண்டெக்ஸ் பாருங்க. டு delete a particular element அப்படின்னா del அப்புறம் dictionary name within square bracket we have to use the key. அடுத்து to delete all the element அப்படின்னா dictionary name dot clear function. to delete a entire dictionary அப்படின்னா del keyword அப்புறம் என்ன வரணும் அந்த dictionary name. clear? எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்ப இந்த காம்ப்ரிஹென்சிவ் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அவுட்புட் என்ன பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறப்ப இதான என்ன ஆகுது நமக்கு அவுட்புட் கிடைக்குது. அப்ப del a of 4ன்னு கொடுக்குறப்ப என்ன ஆகுதுன்னா 4 அப்படின்ற கீழே இருக்கக்கூடிய வேல்யூ என்ன ஆயிரும் நமக்கு delete ஆயிரும். சரிங்களா? இது 4 இதுதான் 4 அப்படின்ற கீழே கூடிய வேல்யூ என்னது 8. அப்ப என்ன ஆகும் 4 8 என்ன ஆகும் நமக்கு delete ஆயிரும். சரிங்களா? செக் பண்ணி பார்ப்போமா? அடுத்து பிரிண்ட் ஏன்னு கொடுக்குறாங்க. அப்ப என்ன கிடைக்குது நமக்கு 2:4 கிடைக்குது. அடுத்து 6:12 கிடைக்குது. அப்ப 4:8 என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா delete ஆயிடுச்சு. ஸோ ஏன்னா del a of 4 கொடுத்துருக்கோம். சரிங்களா? a அப்படின்ற டிக்ஷனரியில 4 அப்படின்ற கீழே இருக்கக்கூடிய எலமெண்ட் என்ன ஆகும் ஐ மீன் வேல்யூ என்ன ஆகும் ஈயோட சேர்ந்து delete ஆயிடும். அதனால தான் 4:8 நமக்கு அடுத்த லைன்ல பிரிண்ட் ஏ கொடுக்குறப்ப வரல. இதே கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது டு delete all the element. சரிங்களா? அதுக்கு தான் கிளியர் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. அதுக்கு என்ன சிண்டெக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அந்த டிக்ஷனரி நேம் டாட் கிளியர் ஃபங்க்ஷன் அதான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரிண்ட் ஏ கொடுத்தா என்ன ஆகுது எல்லா எலமெண்ட்டும் எல்லாமே ஆயிடுச்சு delete ஆயிடுச்சு. ஜஸ்ட் கேர்லி பேசிஸ் மட்டும் நமக்கு அவுட்புட்டா கிடைக்குது. கிளியர்? ரைட். டிக்ஷனரி காம்ப்ரிஹென்ஷன் in Python. Comprehension is another way of creating dictionary. Following is the syntax of creating such dictionary. Dict அப்படின்ற variable name, expression for variable in sequence within square bracket condition. சரிங்களா? The condition is optional. We should know that. Clear? And if specified, only those values in the sequence are evaluated using the expression which satisfy the condition. Example, x:2 x கொடுத்துருக்காங்க. அப்ப for x in range of 2,7 கொடுத்தாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் ரேஞ்ச் 2, அப்புறம் என்ன ஆகும் 3, அப்புறம் 4 5 6 up to 10 வரைக்கும் வரும். அப்ப 2ன்னு இருக்கிறப்ப எக்ஸோட வேல்யூ 2ன்னு இருக்கிறப்ப எக்ஸோட கீ அதாவது கீ வந்து 2ன்னு இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் 2 into x என்ன வரும் 4 கிடைக்கும். சரிங்களா? அதுதான் 2:4 கிடைக்குது. அடுத்து 3 எக்ஸிக்யூட் ஆகுமா 3 எக்ஸிக்யூட் ஆகாது. 3 வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா இங்க என்ன நீங்க கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த x is x modulus function 2 equal to 2 கொடுத்துருக்கோம். அப்ப என்ன ஆகாது 3 வந்து ஒர்க் ஆகாது. 3 வந்து 2ஆல டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0 வராது. அடுத்து என்ன ஆகும் 4 ஒர்க் ஆகும். அப்ப என்ன ஆகும் 4 எக்ஸோட வேல்யூ என்னது 4. அப்ப எக்ஸோட வேல்யூ 4ஆ இருக்கிறப்ப அதோட வேல்யூ என்ன வரும் எக்ஸ் அப்படின்ற கீ வந்து 4ஆ இருக்கிறப்ப வேல்யூ என்ன வரும் 2 into 4 ஏன்னா ஒரு 8 வரும். அதனால தான் 4:8 இந்த மாதிரி நமக்கு ஒர்க் ஆகும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.